அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் கினியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால ஷஹ்ரு ரமலான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 days 30 துஆ என்கின்ற அடிப்படையில் டே 24 துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இந்த துஆ நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய துஆ. எல்லோருடைய பெற்றோருடைய கவலை ஒன்றா இருக்கும், என்னுடைய பிள்ளை தொழுகவே மாட்டுக்கான், நான் தொழுகை எவ்வளோ சொன்னாலும் தொழுகை சரியான முறையில் கடைபிடிக்க மாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வருத்தம் நிறைய இருக்கும். பேரண்ட்ஸ் ஆகிய நிறைய பேருடைய கவலைகள் இது இருக்கும். அந்த கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு துஆவும் நம்மளுடைய குழந்தைகளை, நம்மளுடைய பிள்ளைகளை தொழுகையாளியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இந்த துஆவின் மூலம் நாமும் நமது பிள்ளைகளும், ஏன்னா நாம் தொழுதாத நம்மளுடைய பிள்ளைகள் தொழுகும். அதாவது நாம் தொழுகாமல் நீ தொழுகு தொழுகு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் தொழுகாது. அதனால் நம்மளுடைய தொழுகையையும் சீர்படுத்த, நம்மளுடைய குழந்தைகளை தொழுகையாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை குறித்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் துஆ. மறுபடியும் பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் துஆ. என் இறைவா, என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குழந்தைகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமது குழந்தைகளுடைய எதிர்காலமே தொழுகையில் தான் இருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.